கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த யூடியூப் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் கூட இந்த வாய்ப்பினை அளித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் கூட அதிகமாய் ஒவ்வொரு நாளும் நாம் சங்கீதங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே எனக்கு கொடுக்கப்பட்ட சங்கீதம் 49ஆம் சங்கீதம். 49ஆம் சங்கீதத்தில் 16வது வசனம் அப்படியாக சொல்கிறது, ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே அப்படின்னு இந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்தை முழுக்க வாசித்தோமானால் செல்வத்தின் மேலும் உலகத்தின் மேலும் ஆசை கொள்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். செல்வத்தையும் உலகத்தையும் உலகத்தின் ஆசைகளையும் நம்பி ஆசையாய் வாழ்கிற மனுஷனுக்கு இது வலியுறுத்தி சொல்லப்படுகிற ஒரு வேத வசனம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அவருடைய காரியத்தையும் தேடுவதை பார்க்கிலும் மனுஷன் அதிகமாய் செல்வத்தை வாஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். உலகத்தின் மீது ஆசை உள்ளவனாகி அவன் இருக்கிறான். அப்போ மனுஷன் இந்த மாதிரி ஒருவன் செல்வத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் அவனுடைய செல்வாக்கினாலும் அவன் பெருகும் போது அவனுடைய பெருக்கத்தை குறித்து நீ என்ன செய்ய வேண்டாம் என்று சொல்றாரு. அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே என்று தெளிவா ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளுக்கு இங்க சொல்லியிருக்கிறாரு. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தினுடைய பெருக்கத்தில மேலும் உலகத்தில் உள்ள மனுஷர்கள் பெருகுவதை பார்த்து பயப்பட வேண்டாம். அவன் மேல் நம்ம பொறாம கொள்ளவும் வேண்டாம். அவன் மேல் எரிச்சல் கொள்ளவும் வேண்டாம். ஏனென்றால் நாம் விசுவாசிக்கிற தேவன் நமக்குரியவராயிருக்கிறார். ஆமென். நாம் செல்வந்தர்களை குறித்து நாம் போராட வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. 73ஆம் சங்கீதத்தில் உதாரணமாக சங்கீதக்காரன் இப்படி சொல்லும் பொழுது, மேலே 73ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 நாம் வாசித்து கொண்டு வரும் பொழுது வசனங்கள் 19, 20 வாசித்து கொண்டு வரும் பொழுது அங்கே அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவர் செல்வந்தர்களும் எல்லா வகையிலும் பெருகுகிறவர்கள், அவர்களுக்கு எல்லாம் நன்மையாக நடக்கின்றது, அவர்களுக்கு தீமை ஒன்றும் வருவதில்லை மாதிரி, அவங்களுக்கு தீமை எதுவும் வருவதில்லை என்ற மாதிரி சங்கீதக்காரன் செல்வந்தர்கள் மேல் எரிச்சல் கொண்டு இந்த 19ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறதையும் பாடுகிறதையும் நம்ம இங்க பார்க்கலாம். 20ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரும் பொழுது 20ஆம் வசனத்துல நித்திரை தெளிந்த உடனே சொப்பனம் ஒளிவது போல ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டேன், நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போலிருந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த 20ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்வந்தன் மேல இந்த எரிச்சல் ஏன் கொள்றாரு, ஐஸ்வர்யவான்கள் மேல ஏன் அவர்களுடைய வளர்ச்சியில இவர் இப்படி எரிச்சல் கொள்றாரு, அத அவர் திரும்பி கொஞ்ச நேரத்துல நித்திரை தெளிவது போல தெளிந்ததற்கு அப்புறம் அதை குறித்து அவர் விளங்கினதற்கு அப்புறம் சொல்றாரு, நான் இப்போ இவங்க மேல எரிச்சல் கொண்டது ஒரு மிருகத்தை போலானேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, செல்வந்தர்கள் ஐஸ்வர்யவான்கள் அவர்களுக்கு எந்த தீமையும் வருவதே இல்லை. உடல் நலம், சுகநலம், சொல்வாக்கு, வாழ்க்கை எல்லாமே நல்லா இருந்தாலும் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனா அவர்களோட கடவுள் இல்லை. கடவுளை தொழுது கொள்ளாத இவங்க நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, எனக்கு கடைசியில அது தெளிவானவுடன் நான் ஏன் அவர்கள் மேல எரிச்சல் கொண்டேன், நான் ஏன் அவர்கள் மேல பொறாம கொண்டேன், நான் ஏன் அவர்கள் மேல இப்படி ஒரு குற்ற உணர்வோடு இருந்தேன் அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். நான் ஏன் ஒரு மிருகம் போல ஆயிட்டேன்னு ஆண்டவர்கிட்ட தன்னை அவர் தெளிவுபடுத்தி அவர் சொல்றாரு, நான் அப்படி எல்லாம் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு.
அதனால சில நேரங்களில இந்த உலகத்தின் மேல, உலகத்தில் உள்ள செல்வந்தர்கள், ஐஸ்வர்யத்தின் மேல, ஐஸ்வர்யவான்கள் மேல கடவுளை தேடுறாங்களே, தேவனை தேடுகிறதே இல்லை, தேவ ராஜ்யத்தை நம்புகிறதும் இல்லை. ஆனா அவங்க நல்லா இருக்கிறாங்க. தொழுது கொள்ளுகிற தேவனை தேடுகிற நாங்க மட்டும் ஏன் கஷ்டப்படுறோம், ஏன் வியாதியில இருக்கிறோம், ஏன் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம், ஏன் எங்களுக்கு நிம்மதி இல்லை, ஏன் சமாதானம் இல்லை அப்படின்னு நாம் நினைக்கும் போது இரண்டு வித்தியாசங்கள் உண்டு. அவர்களுக்கு எல்லாம் இருக்கும், ஆனா அவர்களிடத்துல தேவன் இருக்க மாட்டார். ஆமென். அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும், ஆனா அவங்க கிட்ட தேவன் இருக்க மாட்டார். 73ஆம் சங்கீதம் 22 வசனம் 30 வரை வாசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, அவனுக்கு எல்லாம் இருக்கும், ஆனா அவங்கிட்ட தேவன் இல்லை. ஆமென். அவங்ககிட்ட எல்லாம் இருக்கும், எல்லா செல்வம், எல்லா ஐஸ்வர்யம் இருந்தாலும் அவங்ககிட்ட தேவன் இருக்க மாட்டார். என்கிட்ட இல்லைன்னாலும் என்னுடைய கடைசி நாட்களில் என் தேவன் என்னோடு கடைசி வரை கூடவே இருப்பார். ஆமென். நம்மளுக்கு அது ஒரு நிச்சயத்தை தேவன் நம்மளுக்கு வச்சிருக்கிறார். என்னோடு கூட கடைசி வரைக்கும் தேவன் என் கூடவே இருப்பார். ஏனென்றால் நாம் தேடுவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தொழுது கொள்வது தேவனை. ஆகவே அவர் என்னோடு இருப்பார் என்று சொல்லி இந்த 2 சங்கீதத்திலும் இந்த காரியத்தை நாம் பார்க்கலாம். ஆகவே துன்மார்க்கர் பெருகுகிறார்கள், துன்மார்க்கர் செழிப்பா இருக்கிறான், துன்மார்க்க நல்லா இருக்கிறான்னு அப்படி துன்மார்க்கனை பார்த்து எப்பவுமே எரிச்சல் கொள்ள வேண்டாம். நம்ம தேவனை தொழுது கொள்ளாதவர்கள் செல்வந்தர்களாய், வியாதி இல்லாதவர்களாய், நல்ல ஒரு சுகபோகமாய் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவனை தொழுது கொள்வது இல்லை. தேவனை தொழுது கொள்கிற எனக்கும் தேவனை தொழுது கொள்கிற நமக்கும் வறுமை, கஷ்டம், கண்ணீர், துன்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுடைய நிலை குறித்து அவங்கள நாங்க பார்த்து அது சொல்லக்கூடாது. நம்ம அதை சொல்லவே கூடாது. அது ஏன் அப்படின்னு சொன்னா, அவனிடத்தில் தேவன் இல்லை, நம்மிடத்தில் தேவன் இருக்கிறார் என்பதுதான் இந்த இறுதியாக 2 சங்கீதத்தில் இருந்து இறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விசுவாசமான ஒரு காரியம். நம்ம கூட நம்ம எப்பயுமே ஒரு காரியம் என்ன சொல்லணும்னா, கர்த்தர் என்னோடு இருக்கிறீர் என்று நம்ம எப்பயுமே சொல்ல பழகணும். உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மளிடத்தில் இருக்கிறவர் பெரியவர். இந்த காலவெளியிலும் கூட இந்த வேத பகுதியை தியானிக்கும் பொழுது கூட கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று நம் மன உறுதியோடு கூட விசுவாசத்தோடு கூட நம்ம சொல்வோம் சொன்னா நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானித்த இந்த வேத பகுதியை உம்முடைய அன்பின் இறை பிரசனத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் யார் மீதும், எந்த ஒரு செல்வந்தர்கள் மீதும், எந்த ஒரு பொருளாசுள்ளவர்கள் மேலும் எரிச்சல் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, ஐஸ்வர்யவான ஆகிய சம்பந்தனராகிய கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்க்க பிழைக்க கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வேத பகுதியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். இந்த நாளுக்காக, நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உலக மனிதர்கள் போல அல்ல, நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. நீர் எங்களை ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எடுத்து போட்டு நிறைவாக எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேளை இந்த செய்தியை, இந்த கால வேளையில் இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பலவீனத்தின் மத்தியில் யார் இருந்தாலும், கஷ்டத்தின் மத்தியில், வறுமையின் மத்தியில், துன்பத்தின் மத்தியில் யார் இருந்தாலும் நீர் அவர்களோடு கூட இருந்து அவருடைய பலவீனங்களை எடுத்து போட்டு வியாதியில் ஆண்டவர் அவருடைய கஷ்டத்தில் எல்லாவற்றிலும் அவர்களை விடுதலை ஆக்கி பூரண சம்பூர்ணமுள்ளவர்களாய் அவர்களை கர்த்தர் நடத்துவீராக. இந்த காலவெளியில ஒவ்வொருவரையும் உடைய பலத்த கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். God bless you all.